ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் நல்ல சோமா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல சோமா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்னோட சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கறி தெரியுது. அப்போ ஏதோ ஒரு கறி ஒன்று தான் வைக்க போகிறோன்னு தான் நீங்கள் நினச்சி கொண்டே இருப்பீங்கள். நிச்சயமாக கறியில் இந்த கறி வைக்கிறதுக்கான ஒரு பத்தியத்தூள் தான் எப்படி செய்கிறதுன்றதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த பத்தியத்தூளுக்கு இவ்வளவு அளவான சாமான்கள் எப்படி எப்படி வறுக்கிறதுன்றதையும் தான் பார்க்க போகிறீங்க. இந்த பத்தியத்தூள் ஒரு பேபி பிறக்க போகிற ஒரு அம்மாவுக்கும், ஏஜிடம் பண்ணின ஒரு பிள்ளைக்கும், கொஞ்சம் வருத்தம் வந்து படுக்கையில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கும், வயசு போன ஆக்களுக்கும் தான் இந்த பத்தியத்தூள் சரியான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த பத்தியத்தூளுக்கு மெயினான சாமான் மல்லி. நாங்கள் மல்லியை வாங்கிக்கல, நம்பவன் மல்லியைத்தான் வாங்கணும். அந்த மல்லியை வடிவாக கழுவி காய வச்சுட்டேன். இப்போ அந்த மல்லிக்கு 25 கிராம் மிளகு, 25 கிராம் மஞ்சள், 25 கிராம் வேர்க்கம்பு, 25 கிராம் சின்ன சீரகம். பாருங்க, வேர்க்கம்பையும் நாங்கள் நல்லொரு வேர்க்கம்பாத்தான் வாங்கணும், பழைய வேர்க்கம்பு வாங்கக்கூடாது. அதே மாதிரி தான் மஞ்சள். நான் இந்த பத்தியத்தூளை நெருப்பு அடுப்பு விறகுல வச்சுத்தான் வறுக்கிறேன். சட்டியை நல்லா ஹீட் ஆக்கினா பிறகு விறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டு அந்த தணல்ல வச்சு இந்த மல்லியை சாடையா வறுக்கிறேன். இப்போ வேறொரு சின்ன சட்டியை ஹீட் ஆக்கி போட்டு 25 கிராம் மஞ்சளையும் மெல்லிசா வறுக்கிறேன். அதே மாதிரி 25 கிராம் வேர்க்கம்பையும், மேலால் அந்த வேர்க்கம்பின தோல் சீவ வேணும், அதையும் சாடையாக சூடு காட்டி போட்டு இப்போ 25 கிராம் மிளகையும் போட்டு மெல்லமாக வறுத்து எடுக்கிறேன். இந்த சட்டி சூட்டிலேயே இது பருவட்டுட்டது. இப்போ அதுக்குள்ள 25 கிராம் சின்ன சீரகத்தையும் போட்டு அப்படியே அந்த சூட்டிலேயே கிளறுவோம். சின்ன சீரகம் உடம்புக்கு குளிர்மையும், மஞ்சள் உடல் புண் ஆத்துறதுக்கும், சோம்பு வேர்க்கம்பு எங்களுக்கு வாய்வு தொல்லையை நீக்கிறதுக்கும், மிளகு சமிபாட்டுக்கும் உதவுது. இப்போ எங்கட மல்லி வறுத்த அந்த சட்டியில் இந்த 4 சாமானையும், மஞ்சள், வேர்க்கம்பு, சின்ன சீரகம், மிளகையும் அந்த மல்லின சூட்டுக்குள்ளேயே இதையும் போட்டு வடிவா கிளறுவான். இதை நான் தணல்ல வச்சுத்தான் வறுக்கிறேன். இப்போ எங்களுக்கு கறிக்கு கொஞ்சம் நிறம் வேணும். ஆனபடியால் நான் ஒரு 10 காஷ்மீர் சில்லியை அப்படியே இதுக்குள்ள போட்டு கிளறுவேன். எங்களுக்கு இது காரத்துக்கு இல்லை, கறியின் நிறத்துக்காகத்தான் இதை நான் போடுறேன். எங்களுக்கு அப்படியே ஒரு பழக்கமாக போயிட்டே தானே, கறியென்று சொன்னால் ஒரு சிவப்பு கலர் இருக்க வேணும், அல்லது ஒரு ஒரேஞ்ச் கலர் இருக்க வேணும். எங்கட மல்லி, சின்ன சீரகம், வேர்க்கம்பு, மிளகு, மஞ்சள் எல்லாம் எங்கட ஆறிட்டுது. அதை இப்போ மில்லு கொடுத்து திரிச்சிட்டோம். பாருங்க எங்கட பத்தியத்தூள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சில இடத்துல பத்தியத்தூள் என்று சொல்றதுல உருக்கன் கறி தூள் என்று தான் சொல்றது. வல்லடுத்துறையில எல்லாம் இதை உருக்கன் கறி தூள் என்று சொல்றதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இந்த பத்தியத்தூள் அல்சர் ஆக்களுக்கு கூட நல்ல. அவைகளுக்கு இந்த கறித்தூள் அவைகளுக்கு தொண்டை எரிவு, வயிற்றுக்குள்ள எல்லாம் எரிகிற குணங்கள் இருக்கும். ஆனால் இந்த பத்தியத்தூள்ல அவைகள் கறி வச்சு சாப்பிட்டால் அவைகளுக்கு தொண்டை எரிவு, வயிற்றெரிவு ஒன்றுமே இருக்காது.
கிரைண்டிங் மில்லிலிருந்து வந்தவுடனேயே நாங்கள் ஒரு பேப்பரை விரிச்சு போட்டு ஆற வைக்க வேணும் இந்த தூளை. அப்படியே இந்த தூளை நாங்கள் வச்சமா இருந்தால் எங்களோட தூள் பழுதாகி போயிடும். அதே நேரம் நாங்கள் இந்த தூளை ஒரு கண்ணாடி போத்தல்ல தான் வைக்க வேணும். ஒரு நாளுமே நாங்கள் இந்த பிளாஸ்டிக் வாளியோ பிளாஸ்டிக் போத்தல்கள்லையோ இந்த தூளை போட்டு வைக்கக்கூடாது. இப்படி நாங்கள் கண்ணாடி ஈரமில்லாத ஒரு கண்ணாடி பாத்திரத்துல போட்டு நாங்கள் வெப்பமா இருந்தால் எங்களுக்கு இந்த தூள் 1 வருஷத்துக்கு வச்செடுக்கக்கூடியதா இருக்கு. அரைச்ச இந்த பத்தியத்தூளில தான் நான் இப்படியொரு உருக்கன் கறி அல்லது பத்திய கறி வச்சேன். இடக்கிட நாங்கள் கூட இப்படி கறியை வச்சு சாப்பிட்டால் எங்களோட உடம்புக்கு நல்லதானே. காரம் புளிப்பு எல்லாம் உடம்புக்கு கூடாது. ஆனபடியால் நீங்களும் ஒரு கால் இப்படி செய்து பார்த்து எப்படி என்று எனக்கு சொல்லுங்கோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.